வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, உடல் நலமே பலம். நலம் என்பதை ஆரோக்கியம் அல்லது நோயற்ற வாழ்வு எனலாம். நம்முடைய முழுமையான நலன்தான் அந்த பலமாகவும் அமைகிறது. நம் உடலின் திடகாத்திரமான புறத்தோற்றமும் உடற்கட்டும் மட்டுமே ஆரோக்கியத்தை நிர்ணயித்துவிட முடியாது. உடலின் உள் இயக்கமே உடல் நலத்தை தீர்மானிக்கிறது. உடல் நலம் என்பது இயற்கையானது, இயல்பானது, நிரந்தரமானது. வலிவுடன் கூடிய உடற்கட்டும் புறத்தோற்றமும் அல்லது அழகும் தற்காலிகமானது. உடல் நலம் என்பது உருவ அடிப்படையில் ஆனது இல்லை என்பதை நாம் உணரத் தொடங்குவதே உடலின் மொழியாகும். தோற்றத்தை வைத்து தன்மையை முடிவு செய்வது விஞ்ஞானம். தற்கால சமுதாயம் விஞ்ஞான மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இயற்கையோடு இசைந்த அறிவியல் பாதைக்கும் வாழ்வியலிற்கும் திரும்பினால் அன்றி முழு உடல் நலனை பெற இயலாது. நம் உடலின் மொழி இயற்கையோடு தொடர்புடையது. இயற்கை என்பது தற்செயல் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு என்று நமக்கு திணிக்கப்பட்ட பாடமாக இருக்கிறது. ஆனால் இயற்கை தற்செயலானது அல்ல. அது ஒழுங்கமைப்போடு இயங்கும் இயக்கம். அதாவது வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்பதின் அடிப்படையில் இயங்கும் இயற்கையினை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தனர். அதனையே அவர்களது ஆரோக்கிய வாழ்விற்கு பயன்படுத்தினர். ஆகவே அவர்கள் புதிய பொருட்களை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளாக இல்லை, ஆனால் இயற்கையின் ரகசியங்களை உணர்ந்த அறிவியலாளர்களாக இருந்தனர். இயற்கை என்றுமே தவறு செய்யாது என்பதை உணர்ந்து தெளிவதுதான் அடிப்படை உடல் நலத்திற்கான பாடமும் ஆகும். அதுபோலவே உடலும் கூட என்றுமே தவறு செய்யாது. எந்த உடல் நல கோளாறும் இல்லாத ஒருவர் தூசி அதிகமாக உள்ள ஒரு இடத்திற்கு செல்லும் போது மூக்கின் வழியாக தூசி கலந்த காற்று சுவாசிக்கப்படுகிறது. உடனே ஒரு பலத்த தும்மல் வெளிப்படுகிறது. அந்த தும்மலின் மூலம் தூசி நுரையீரலில் தங்காமல் வெளியேற்றப்படுகிறது. இது உடலின் அறிவால் நிகழ்கிறது. ஆனால் இந்த தும்மலை விஞ்ஞான ரீதியாக ஒவ்வாமை, அதாவது டஸ்ட் அலர்ஜி என பெயர் கொடுக்கிறார்கள். உடல் அறிவானது அந்த தூசியினை நுரையீரலுக்குள் தங்க அனுமதித்து இருந்தால் அது நாட்பட்ட நுரையீரல் கோளாறுகளை ஏற்படுத்தி இருக்கும். எனவே தூசியை உடலினுள் அனுப்பாமல் வெளியே தள்ளுவதுதான் நல்லது. உடல் எப்போதுமே தனக்கு தீங்கு விளைவிப்பதை உள்ளே அனுமதிக்காது. அதுதான் உடலினுடைய இயற்கை. அப்படியே நமது முயற்சியில் உள்ளே அனுப்பினாலும் அதை ஏதோ ஒரு வழியில் வெளியேற்றவே முயற்சிக்கும். அதற்கு தடை செய்யாமல் ஒத்துழைத்தால் போதுமானது. இந்த தத்துவத்தில் பல உடல் சார்ந்த உதாரணங்களை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது அறிவின் குறைபாட்டினால் இயற்கையினை நாம் விளங்கிக் கொள்வது இல்லை. அதுவே உடல் நலக் குறைவிற்கும் முக்கிய காரணம். உடலானது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும், தன்னையே குணப்படுத்திக் கொள்ளும் அற்புதமான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. உடலின் செயல்கள் அனைத்துமே உடல் மொழியால் பல்வேறு வகைகளில் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதை உணர்ந்து கொள்வதற்கான அறிவை பெற்றுவிட்டால் உடல் நலத்திற்கான குறைவே இருக்காது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன்.
இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் நலமே பலம். இந்த தலைப்பின் கீழ் இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை மிக 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 அவசியமான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை ஒரு பாலமாக அமைகிறது என்று தோன்றுகிறது. எதற்கும் ஒரு பாலமாக அமைகிறது என்றால், நமது சமுதாயத்திலே ஆரோக்கியமாக வாழ்ந்த நமது முன்னோர்களுக்கும் இப்பொழுது நோய் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அமைகிறது. இன்னொன்று, அதாவது நமது சித்தர் பெருமக்களுக்கும் இன்றைய விஞ்ஞானிகளுக்கும் ஒரு பாலமாக அமைகிறது. விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் ஒரு பாலமாக அமைகிறது என்று சிந்திக்க தோன்றுகிறது. இன்று இந்த சிந்தனை மிக 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 அவசியம். ஏனென்று சொன்னால், இன்றைய படித்த நமது சமுதாய மனிதர்கள், விஞ்ஞானிகள், இவர்களெல்லாம் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாமே நமது மெய்ஞானிகளிடமும் சித்தர்களிடமும் நமது முன்னோர்களிடமும் இயல்பாக இருந்தது. அவர்களிடம் இருந்ததைத்தான் இப்பொழுது நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த விஞ்ஞானம் என்பதே அப்படித்தான். நீங்கள் பாருங்கள், 5000 வருடத்துக்கு முன் நமது சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை கணித்திருக்கிறார்களே, வானியல் ஜோதிடம். இப்பொழுது நாசா அது விஞ்ஞான ரீதியாக அது அவர்கள் சொன்னதைத்தான் இவர்கள் ஊர்ஜிதப்படுத்துகிறார்களே தவிர புதிதாக எதுவும் மாற்றி சொல்லவில்லை. அதில் ஏதேனும் தவறு இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. அப்போ அதை நாம் நிரூபணமாக காட்ட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பது தான் இன்றைய விஞ்ஞானம், இன்றைய கல்வி. ஆனால் இது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதை நிரூபிக்க முடியவில்லை. அதே மாதிரி தான் இன்றைய உடல் நலம் என்பதும். உடல் நலம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்பது இந்த உலக மருத்துவ விஞ்ஞானத்தின் ஒரு தேடுதலாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் எப்பொழுது இந்த ஆரோக்கியத்தையும் முழுமையான உடல் நலத்தையும் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை, நம்மிடம் பதில் இருக்கிறது. என்ன பதில்? அவர்கள் இதை கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? அவர்கள் விஞ்ஞான பார்வையிலேயே அதை பார்த்து கொண்டிருக்கும் வரை அதை கொடுக்க இயலாது என்பதை நமது தமிழ் ஆனந்தம் யோகம் மூலமாக உறுதியாக கூற முடியும். ஏனென்று சொன்னால், உண்மையை உணரத்தான் முடியுமே தவிர உண்மையை நிரூபிக்க முடியாது. இதைத்தான் நமது நாட்டிலே அற்புதமான ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார்கள், கண்டவர் விண்டிலர். கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொன்னால் அதை நிரூபித்து காட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். விண்டவர் கண்டிலர் என்றும் சொல்லிவிட்டார்கள். அப்போ விண்டவர், அதாவது நாங்கள் நிரூபணம் செய்து காட்டுகிறோம் என்று சொன்னவர்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை இன்னும் பார்க்கவில்லை. அந்த கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பதற்கு இதுதான் உண்மையான பொருளாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த உடல் நலம் என்பதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் அதை முழுமையாக கொடுக்க முடியவே முடியாது. ஆனால் அது முடிய வேண்டுமா? முடிய வேண்டும். ஏன்? இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டுமே. நமது தமிழ் ஆனந்த யோகம் இந்த சமுதாயம் அந்த பலனை, முழுமையான ஆரோக்கியத்தை
அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த சிந்தனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலக மக்கள் அதை விரும்பவில்லை போலும். அதனால்தான் நமது சிந்தனைகளை அதிக பேர் கேட்பதில்லை. விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானோர் தற்காலிக சுகத்தையும் தற்காலிக நலத்தையும் வேண்டுவதால் நாம் நிலையான சுகத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பதால் இது அவர்களுக்கு விரும்பவில்லை. ஆனால் இது எங்கோ ஒரு பாறையில் விதைத்த விதை போல மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு நாள் காற்றடிக்கும், கொரோனா மாதிரி ஒரு பெரிய காற்றடிக்கும். இந்த விதை அந்த காற்றிலே பறந்து சென்று ஒரு விளை நிலத்திலே விழுகும். விழுந்து அங்கிருந்து முளைக்கும். முளைத்து அனைவருக்கும் இது பயனாகும் என்ற அடிப்படையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்றைய சிந்தனை என்ன செய்கிறது? இந்த விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நாம் இந்த சிந்தனையை நாம் செய்து வருகிறோம். என்ன என்று கேட்டால், இந்த விஞ்ஞானம் உருவத்தையே பார்க்கிறது, தன்மையை பார்ப்பது இல்லை, தன்மையை தேடுகிறது. அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ என்ன ஆகுது? தன்மையை எந்த அளவுக்கு பார்க்கிறது இந்த உடல் நலத்திலே? நீங்கள் பாருங்கள், அனாட்டமி என்று ஒன்று இருக்கிறது, ஃபிசியாலஜி என்று ஒன்று இருக்கிறது. இதுதானே மெடிக்கல் காலேஜில் சொல்லித்தராங்க. உடல் கூறு இயல், உறுப்புகளின் செயல்திறன், செயல் வடிவம், செயல்முறை என்று சொல்லலாம். ஃபிசியாலஜி என்று ஒன்று இருக்கிறது. இப்பொழுது அனாட்டமி, அதில் தான் ரொம்ப வெல் வெர்ஸ்டாக இருக்கிறாங்க இன்றைக்கி மருத்துவர்கள். அனாட்டமி தான் முதல்ல படிக்கிறாங்க, உருவத்தைத்தான் முதலில் படிக்கிறார்கள். உடல் உறுப்புகளின் உருவம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது நோய். ஆம், இப்பொழுது அந்த உருவத்தை சரி செய்வது என்பதுதான் அதிகமாக நடக்கிறது. ஆனால் அதன் பிறகு அந்த ஃபிசியாலஜி என்று சொல்லுகிறார்களே, அதை எப்படி பார்க்குறாங்க? இயல்பாக இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த இயக்கம் இயல்புக்கு மாறாக இயங்குகிறது. அப்போ ஃபிசியாலஜிக்கலாக இங்கே நோயின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன என்று கேட்டால், ஏன் இந்த இயக்கம் மாறியது, அந்த இயக்கம் மாறியதற்கான காரணம் என்ன, அது ஏன் இப்படி இயங்குகிறது என்ற காரணத்தை அவர்கள் அறியவில்லை. அந்த காரணத்தை அறியாததால்தான் அதை முழுமையாக சரி செய்ய முடியவில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று இப்படி இயக்குவதற்கு வெளியிலிருந்து ஏதோ ஒன்றை கொடுத்து இவர்களாக இயக்குகிறார்கள். அப்போ அந்த இயற்கையாக இயங்கக்கூடிய அந்த உறுப்பை இவர்களை இயக்குகிறது என்பது ஒரு தற்காலிகமான ஒரு சுகம். ஆனால் அதுவே இயல்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தால் அதுதான் பூரண குணம், அதுதான் ஆரோக்கியம். இதில் இன்னும் குறைபாடு இருக்கிறது. இது மெய்ஞானம் இதை முழுமையாக உணர்ந்திருக்கிறது. இப்பொழுது மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு பாலமாக அந்த இணைப்பை கொடுத்து விட்டால், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், உணர்ந்து கொண்டால், முழுமையான உடல் நலத்தை கொடுக்க முடியும். அதுதான் நமக்கு முழுமையான பலம், அதுதான் முழுமையான ஆரோக்கியம். அப்படி அதில் தன்மை என்பதில்தான் இப்பொழுது நமக்கு விஞ்ஞானம் குறைபாட்டில் இருக்கிறது. தன்மையை முழுமையாக உணரவில்லை. அப்படின்னா இப்போ உருவத்தை நிரூபணம் செய்ய முடியும், தன்மையை நிரூபணம் செய்ய முடியுமா? இதுதான் பிரச்சனை. தன்மையை நிரூபிக்க முடியவில்லை. இப்போ எந்த அளவுக்கு இப்போ தன்மையை நிரூபிக்கிறதுக்கு விஞ்ஞானம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்றே ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இவருடைய மன அலைச்சூழலை அவர்கள் கண்டு உணரக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். சரி, ஆல்ஃபா அலைச்சூழலில் இருக்கிறார் என்று கண்டுபிடித்தால், சரி இவருடைய தன்மை அமைதியாக இருக்கிறது என்று சொல்லலாம். சரி, பீட்டா அலைச்சூழலில் இருக்கிறது என்று சொன்னால் உணர்ச்சி நிலையில் இருக்கிறது என்று சொல்லலாம். இவ்வளவுதான் சொல்ல முடியும்.
பீட்டா அலைச்சூழலில் மனதின் நிலை எத்தனை விதமாக இருக்கிறது. இதையெல்லாம் கண்டு உணர்வதற்கு எங்காவது கருவி இருக்கிறதா? இல்லை. அப்போ ஒருவருடைய மன அலைச்சூழலை அளக்கக்கூடிய அளவுக்குத்தான் இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒருவருடைய உருவத்தை வைத்து இவருடைய தன்மையை சொல்லிவிட முடியுமா? முடியாது, முடியாது. இப்பொழுது கூட நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நீங்கள் நமது பதிவுகளிலே சென்று பாருங்கள். என்ன அது முன்னோர்களால் பழமொழியாக சொல்லப்பட்டது தான். ஆனால் நாம் அதை இப்பொழுது விளக்கி இருக்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த குணத்தை கூட முகத்தை வைத்து ஓரளவுக்கு கணிக்கலாம். நீங்கள் வேறு உறுப்புகளை வைத்து எதையும் கணிக்க முடியாது. முகத்தை மட்டும் வைத்து கணிக்கலாம். ஏன் அந்த முகத்தில் மட்டும் அப்படி ஓரளவுக்கு கணிக்க முடிகிறது, அங்கே என்ன தெரிகிறது என்பதை வேதாத்திரியம் மறைமுகமாக சொல்லியிருந்தது. அதை வெளிப்படையாக ஒரு தத்துவமாக சொல்லியிருப்பது நமது தமிழ் ஆனந்த யோகம். அது எப்படி அங்கு வெளிப்படுகிறது, அதற்கும் கர்மவினை பதிவுகளுக்கும் என்ன சம்பந்தம், அது எப்படி முகத்தில் வெளிப்படுகிறது, அது எதன் மூலம் வெளிப்படுகிறது, எந்தெந்த நேரங்களில் எப்படி வெளிப்படுகிறது, இது எல்லாத்தையும் நாம் ஒரு பெரிய தத்துவமாகவே கூறியிருக்கிறோம். அப்போ அப்படி இருந்தாலும் அதை வைத்து முழுமையாக அந்த தன்மையை நாம் நிரூபணமெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இந்த தன்மை என்பதை நிரூபணம் செய்ய முடியாது. அதனால தான் அங்கே பிரச்சனை. சரி, இப்போது இந்த உடல் நலத்தில் இப்போது அனாட்டமி தெளிவாக இருக்கிறது. ஃபிசியாலஜி இதில் மாறி இயங்குகிறது என்பது தெரிகிறது. அது ஏன் அப்படி மாறி இயங்குகிறது என்பது தெரியவில்லை. அப்போ இந்த தன்மையில் தான் பிரச்சனை. அந்த தன்மையை சரி செய்து கொண்டால், நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த இயற்கை எந்த தன்மையில் செயல்படும் என்று பார்த்து அந்த தன்மைக்கு இசைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார்கள். அவ்வளவுதான். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? உடல் நலத்தை கெடுக்காமல் இருப்பது எப்படி என்று ஆய்வு செய்து அதற்கு தத்துவங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதில் PhD வாங்கினாங்க. இப்பொழுது கெடுக்கப்பட்ட அந்த உடல் நலத்தை எப்படி சரி செய்வது என்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்து PhD வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். விஞ்ஞானம் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது முறையானது என்று சொன்னால், எப்படி அந்த உறுப்புகளின் இயக்கம் கெடாமல் பார்த்துக்கொள்வது, வாழ்ந்து கொள்வது என்பதை ஆராய்ச்சி செய்வது தான் இன்றைய ஆராய்ச்சிக்கு தேவை. ஒரு நுரையீரல் கெட்டுவிட்டால் எப்படி புதிதாக ஒரு நுரையீரலை உருவாக்கி அதை பொருத்துவது என்பதற்காக அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு 200 முதல் 300 விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த 200-300 விஞ்ஞானிகளும் இந்த நுரையீரல்களை, மனித நுரையீரல்களை கெடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய ஆராய்ச்சி 1 வருடத்தில் நிறைவேற்றிவிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வேறு வேலையை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நுரையீரலை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த நுரையீரலை சரியாக வேலை செய்கிறதா என்று அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நுரையீரல் கெட வேண்டும். அந்த கெட்ட நுரையீரலை தேடுகிறார்கள். அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இவர்களே கெடுத்து விட்டு அதை பொருத்தி பார்ப்பார்கள். ஆனால் இதை பொருத்துவதற்கு பல லட்சம், பல கோடி செலவாகிறது. இது யாருக்கு பயனாக இருக்கும்? ஆக இப்பொழுது என்ன ஆராய்ச்சி தேவைப்படுகிறது? இந்த இயற்கையோடு எப்படி இசைந்து வாழ்வது என்ற ஆராய்ச்சி தான் தேவைப்படுகிறது. தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக இப்பொழுது ஒன்றை அறுதியிட்டு சொல்லுகிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவரும் இனி வருங்காலங்களிலே நமது முன்னோர்கள் மெய்ஞானிகளின் அடிப்படையில் ஆய்வை செய்ய தொடங்குவார்கள். மெய்ஞானிகளுடைய ஆய்வை இவர்கள் ஆய்வு செய்ய தொடங்குவார்கள். அதன் வழியில் எப்படி செல்வது என்பதற்கு இவர்கள் அந்த வழிக்கு திரும்புவார்கள். இப்பொழுதே அது திரும்பி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், டெக்னாலஜி என்பது இப்பொழுது தான் ஒரு மிக்சடாக என்ன வந்திருக்கு, பயோடெக்னாலஜி என்று மாற்றி இருக்கிறார்கள்.
ஒவ்வொன்றுக்கும் பயோ என்று கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு கேடு என்று கண்டுபிடித்தார்கள். இப்போ பயோடெக்னாலஜி என்று, அதன் மூலமாக பயோ பிளாஸ்டிக் என்று கண்டுபிடிக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் இனிமேல் பயோ என்று வரும், பயோ மெடிசின்ஸ் என்று வரும், பயோ கெமிக்கல் அப்படின்னு வரும், எல்லாமே பயோ என்று வருவார்கள். அப்புறம் இப்போ என்னாச்சு, பயோ டெக்னாலஜி. அப்போ இந்த ரெண்டும் பாலமாக வந்து விட்டதல்லவா, அப்புறம் டெக்னாலஜி போய் பயோ என்று வந்துவிடும். அப்போ தான் நமக்கு முழுமையான உடல் நலம் என்பது வரும். அப்போ இந்த இடத்தில் நம்ம தன்மை என்பதை அறிய முடியவில்லை. இதற்கு பல உதாரணங்கள் பார்க்க முடியும் என்று ஒரு உதாரணத்தை இன்றைய சிந்தனையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தூசி வந்தால் இந்த உடல் அதை தும்மல் மூலமாக வெளியேற்றுகிறது. அந்த தும்மலையே டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி அதை ஒரு நோயாக்கி விட்டோமே. நோயாக்கி விட்டு என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு அவில் மாத்திரை கொடு என்று சொல்லிவிடுகிறோம். கொடுத்தால் அது வெளியேற்றுவதை நிறுத்திவிடும். அது வெளியேற்றுவதை நிறுத்திவிட்டால் தூசி உள்ளே இருக்கும். இப்போதைக்கு சுகமாக இருக்கும் உங்களுக்கு, பின்னால் பெரிய நோய் வரும், நுரையீரல் சார்ந்த ஒரு பெரிய நோய் வரும். அப்போ இப்போதைக்கு நிறுத்தி பின்னால் பெரிய நோய் வருவது தான் அங்கு நமது சாதனையா? இல்லவே இல்லை. அதை முழுமையாக சரிப்படுத்த வேண்டுமே. ஆனால் இந்த உடலின் மொழி என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கி உடலின் மொழி என்று சொல்லுகிறார்கள், இன்னும் அதை உயர்ந்த நிலையில் உடலின் அறிவு என்றே சொல்லலாம். அது தும்மல் மூலமாக உடனுக்குடன் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறதே, அதன் உடலின் அறிவு. இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை அறியவில்லை. அது மட்டுமல்ல, அறிவு என்றால் என்ன என்றே அறியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உடல் நலம் என்பதை முழுமையாக அவர்களால் கண்டு உணர முடியாது. அறிவு என்பதுதான் வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு என்று சொல்லுகிறோம். அப்போ இது சாதாரண ஒரு பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஜடப்பொருள்களுக்கே அந்த அறிவு இருக்கிறது. அப்போ வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய காந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்பதற்கான விளக்கம் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்டால்தான் இந்த உடல்நலம் என்பதில் அவர்கள் பூரணமான ஒரு நிலையை அவர்கள் கண்டு உணர முடியும். இப்போ இதற்கு இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், அதிகமாக இந்த உலகத்தில் இப்பொழுது பேசப்படக்கூடிய நோய்களிலே சர்க்கரை நோய் என்பது ஒன்று. சர்க்கரை நோய் என்றால் என்ன? அதில் 2 வகை என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த கணையம் அது இன்சுலினை சுரக்கவில்லை, கணைய நீரை சுரக்கவில்லை என்பது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன, இந்த உடல் செல்கள் இந்த குளுக்கோஸ் உடல் செல்களுக்குள்ளாக போவதற்காக வரும்பொழுது அந்த உடல் செல்கள் தனது கதவை திறப்பதில்லை. இது இன்னொரு டைப். இந்த 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க விஞ்ஞானிகள். இப்போது இதில் அந்த உடல் செல்களுக்கும் அந்த கணையத்துக்கும் அறிவு இருக்கிறது, அதற்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதனுடைய தன்மை கதவு திறக்க வேண்டியது தான் அதனுடைய தன்மை, இதை சுரக்க வேண்டியது தான் அதனுடைய தன்மை என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், இதை எப்படி சொன்னீர்கள் நீங்கள்? நீங்களா அதை கதவை திறப்பதற்கான சாஃப்ட்வேர் பண்ணி வச்சிங்க? இல்லை இன்சுலின் சுரக்கிறதுக்கான வேலையை நீங்களா பண்ணி வச்சிங்க? இறைவன் எல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல்களிலும் அது சுரக்கிறது. அதனால் இது சுரக்க வேண்டும், இந்த சுரக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய தன்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், ஆனால் நீங்கள் சுரக்க வைக்கவில்லை. நாங்கள் இப்படி சுரப்பதற்கான ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறோம், அது சுரக்க மாட்டேங்குதே. அப்போ நீ ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய இந்த மிஷின் இப்படி ஓடணும்னு சொன்னால் அதை இப்படி ஓட மாட்டேங்குதேன்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்குது. அது மிஷின் நீ செஞ்சது, அதை நீ சரி செய்யலாம். ஆனால் இது இறைவன் செய்த அந்த சிஸ்டம், அமைப்பு. அப்போ அது சுரக்க வேண்டும் என்பது அதனுடைய தன்மை. ஆனால் இப்பொழுது சுரக்கவில்லை. ஏன் சுரக்கவில்லை? அதனுடைய தன்மை ஏன் மாறுபடுகிறது அப்படின்னா அதுதான் நோய் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் நோய் என்று அது சுரக்காதது தான் நோய் என்று சொல்லுகிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள், அதை சுரக்க வைக்கிறார்கள், இந்த கதவை திறக்க வைக்கிறார்கள். எதன் மூலமாக? அப்படி, அதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த கணையத்தை சாட்டை எடுத்து அடித்து சுரக்க வைக்கிறார்கள். இதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது. அப்போ அடித்து 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 சுரக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னால் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ மாத்திரையை நிறுத்துவீங்க? மாத்திரையை நிறுத்தினா சுரக்காது.
கொஞ்ச நாளில் மாத்திரை போட்டாலும் சுரக்காது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, நீ சுரக்காட்டி போ, நாங்கள் மிருகங்களிலிருந்து அந்த மிருகங்களை கொன்று அதை எடுத்து நாங்கள் இன்சுலினை நாம் உள்ளே செலுத்தி விடுகிறோம் என்று செலுத்தி விடுகிறார்கள். இவ்வளவுதான் விஞ்ஞானம். ஆனால் அந்த கணையத்திடம் சென்று ஏன் நீ சுரக்கவில்லை, உன் தன்மையில் ஏன் நீ இப்படி மாற்றிக்கொண்டாய் என்று அதனிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாம் அல்லவா? அது கேட்டால் அது பதிலாக சொல்ல போகுது. அதுக்கு அறிவு இருக்கிறது, அதை கேட்டால் பதில் சொல்லும். எப்படி கேட்க வேண்டும் என்று கேட்கணும். அப்போ நீங்கள் தீட்டா லெவலில் போய் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லும். ஏன், எப்படி பதில் சொல்லும்? அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது அல்லவா? நீங்களும் மன அலைச்சூழலை குறைத்து அந்த தெய்வ நிலையில், மனதின் ஆழ நிலையில் அந்த அறிவாகிய தெய்வம் இருக்கிறதோ அந்த நிலையில் கேள்வி கேட்டால் இந்த இறைவன் கேட்கும்போது அந்த இறைவன் பதில் சொல்லுவான். இதுதான் இன்றைய வேதாத்திரியத்தின் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்தை அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கம். நம்ம நோக்கம் சரியான நோக்கமாகத்தான் இருக்கிறது. சரியான நிலையை அடைய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஒரு தேடுதல் இருக்கிறோ அவர்களெல்லாம் தமிழ் ஆனந்த யோகத்திற்கு வருவார்கள். தமிழ் ஆனந்த யோகத்துக்கு வந்துவிட்டும் அதிலிருந்து வெளியே செல்லுகிறார்களே அவர்களெல்லாம் நாங்கள் உண்மையை விட்டு பொய்களுக்கு செல்லுகிறோம் என்று செல்லுகிறவர்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ இந்த இடத்தில் ஏன் என்று ஒரு கேள்வி. இதை சித்தர்கள் கேட்டு அதை பதில் கண்டுபிடித்து விட்டார்கள். இது சாதாரண அந்த தும்மல் என்பதற்கு இன்றைய சிந்தனையில் நாம் ஒரு விளக்கம் கூறியிருந்தோமே, அதே பதில்தான் இங்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் அது சுரக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு தரமான சாப்பாடாக இல்லை, தரமான உணவாக இல்லை. தரம் கெட்ட உணவை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள். அது ரசமாகி ரத்தமாகி அது குளுக்கோஸாக மாறும் பொழுது தரம் கெட்ட குளுக்கோஸாக மாறுகிறது. அப்போ அது என்ன ஆகுது, தரம் கெட்ட குளுக்கோஸ் போய் நான் உடல் செல்களுக்கு போகணும், எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு கேட்கும். இன்சுலினை அதோடு சேர்த்துக்கிட்டாதான் அந்த கதவு திறக்கும். இன்சுலின் இல்லை என்றால் திறக்காது. அப்போ இன்சுலினை கொடுன்னு கேட்கும். இந்த கணையம் நீ தரம் கெட்ட குளுக்கோஸ் நீ உடல் செல்களுக்குள் சென்றால் உடல் செல்கள் செத்துவிடும், இந்த உடல் கெட்டுவிடும், இந்த உடல் மரணித்து விடும், அதனால் நான் இதை கொடுக்க மாட்டேன் என்று அது மூடிக்கொள்கிறது, சுரக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. இதுதான் அதனுடைய தன்மை. இது எப்படி ஐயா நண்பன் ஐயா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. சித்தர்கள் கண்டு அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். அப்போ கணையம் பேசுகிறதா? பேசுகிறது. அப்போ என்ன செய்யணும் இதுக்கு? அதை சுரக்க வச்சிங்க. இப்போ என்ன பண்ணுற, மாத்திரை கொடுத்து சுரக்க வைக்கிறார்கள். அப்போ அது என்ன பண்ணுது, இன்சுலினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுரக்குது. இந்த கெட்ட குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் அது உடல் செல்களுக்குள்ளாக போய்விட்டது. முதல்ல இந்த டைப்பு தான் இருந்தது. இப்படியே போய் 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 கெட்ட குளுக்கோஸ் உள்ளே வருதுன்னு சொல்லி இந்த செல்கள் என்ன பண்ணுது, கதவை திறக்க மறுக்கிறதுங்கிறது அந்த டைப். இன்னொரு டைப்பு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த விஞ்ஞானிகள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அந்த செல்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த கதவை உடைக்கிறது. எப்படி கதவை உடைத்து கொண்டு உள்ளே செல்கிறார்கள். இதுதான் விஞ்ஞானம், திருட்டு விஞ்ஞானம். ஒரு கதவு திறந்து நம்ம போகிறோம், பெல் அடிக்கிறோம், அவங்க கதவை திறந்து வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளே போகிறதுங்கிறது எப்படி இருக்கும்? பூட்டை உடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே செல்வது எப்படி இருக்கும்? டெய்லி பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறத தான் செய்கிறான் இந்த சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்கெல்லாம். அப்போ இப்போது அதுவும் ஏன் அப்படி திறக்க மாட்டேங்குது? கெட்ட குளுக்கோஸ் இருக்கிறதுனால திறக்க மாட்டேங்குது. அப்போ தூசி எப்படி கெட்டது என்று அதை ரிஜெக்ட் பண்ணிச்சோ அதே போல் இங்கும் இதை ரிஜெக்ட் பண்ணுது. தன்மை தெரிகிறதா? அப்போ இந்த தன்மையை உணராமல் இந்த விஞ்ஞானம் உடல் நலம் என்பதில் முழுமை அடைய முடியாது என்பது விளங்கிவிட்டதா? இந்த ஒரு உதாரணம் போதும். இதுபோல் பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இன்றைய சிந்தனைக்கு இது ஒன்று போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இந்த புறத்தோற்றங்கள் என்பது பலம் அல்ல. நம்ம எல்லோரும் ஜிம்முக்கு போய் அப்படியே 6 பேக் 7 பேக்குன்றாங்க, அது பலம் அல்ல.
நீங்கள் ஜிம்முக்கு போய் அப்படியே வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் பண்ணி பண்ணுறவங்கெல்லாம் எத்தனை வயதில் இறந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு கிட்னி ஃபெயிலியரில் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். தோற்றத்தில் அழகு அல்ல, ஆனால் எது அழகு, எது ஆரோக்கியம்? மகாத்மா காந்தி தோற்றத்தில் அப்படி தான் இருந்தார். அவர் கூட யாரும் நடக்க முடியாது. அவர் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தார். அப்போ அப்படி பார்க்க வேண்டும். ஆக இன்றைய விஞ்ஞானம் அதை வடிவத்தையே பார்க்கிறது. வடிவத்தை வைத்து உடல் நலத்தை தீர்மானம் செய்ய முடியாது. அது நமக்கு பலம் அல்ல. உடல் நலம் என்பது எப்படி என்று சொன்னால், அதனுடைய இயக்கம் சரியாக நடந்தால், உள் உறுப்புகளின் இயக்கம் சரியாக நடந்தால் அதுதான் ஆரோக்கியம், அதுதான் பலம். இன்றைய சிந்தனையை ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள். இதுபோல இன்னும் பல உதாரணங்கள் சொல்லி நாம் இந்த சிந்தனையை நாம் கொடுக்க முடியும். அதை பின்வரும் காலங்களிலே இந்த உதாரணங்களையே நாம் ஒரு சிந்தனையாக நம்ம கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். இது கொடுக்கப்பட வேண்டிய சிந்தனை. இது இன்றைய சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னும் 4 மடங்கு 5 மடங்காக பெருகப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிந்தனையை என்ன பண்ணணும்? 10 மடங்கு 100 மடங்கு இந்த நமது நாட்டு மக்களுக்கு இதை பகிர்ந்து நமது தமிழ் உலகம், தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய உலகமெங்கும் இதை பரவச் செய்யுங்கள், இதை கேட்கச் செய்யுங்கள், சிந்திக்க செய்யுங்கள். அவர்கள் சிந்தித்து அவர்கள் அந்த தீர்வை தேடுவார்கள். அவர்களுடைய தீர்வை இறைநிலை கொடுக்கும். யார் மூலமாவது கொடுக்கும். அது தமிழ் ஆனந்தத்தின் யோகத்தின் மூலமாக கூட கொடுக்கும். அது இந்த உலகம் நலமடையட்டும், அனைவரும் ஆரோக்கியமடையட்டும். அதுதான் இந்த உலக அமைதிக்கான ஒரு முதல் விதையாக இருக்கும். அனைவரும் பகிர்வோம், ஆனந்தமடைவோம். வாழ்க வளமுடன்.